உங்க முன்னோரை நினைக்கணும், உங்க வீட்டு குலதெய்வத்தை நினைக்கணும், தாயி தகப்ப மேல அன்பா பண்பா இருக்கணும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 35ல இருந்து ஒரு 43 வயசு வரைக்கும் தாங்க உயர்ந்த நிலைமையில இருக்கு. அந்த 43 வயசுக்குள்ளேயே வாழ்க்கையிலேயே செட்டில் ஆகக்கூடிய ஒரு தருணங்களும் வந்துடும். நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஏத்த பிராய்த்தித்தம் கிடைச்சிட போகுது. எந்த தொழில்ல இருக்கீங்களோ அந்த தொழில தக்க வச்சுக்கணும். அதை விட்டுட்டு நான் அடுத்து ஒரு தொழில் பண்ண போறேன் அப்படிங்கிற ஆதங்கத்தை உண்டு பண்ணிக்காது. முன்னோர் சொத்து பல லட்சங்கள்ல கிடக்கும், பல கோடிகள்ல கிடக்கும். அந்த ஆசைகள்லாம் வராது. ஆனா படிப்புல சிறந்து விளங்கக்கூடிய தன்மை உடையவங்க இந்த மிதுன ராசி. சிவாய நம்ம வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி KGF. அம்மன் அருள் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில ஒரு 8:15 மணிக்கு சனி ஈஸ்வர பகவான் கும்பராசியில இருந்து மீன ராசிக்கு பேச்சிக்கிறாரு. அப்ப மேஷ ராசி முதல் மீன ராசி வரைக்கும் எந்தெந்த ராசிக்கு சாதகமா அமைய போகுது, எந்த ராசிக்கு பாதகமா அமைய போகுது என்கிற விலாவரியா சனீஸ்வரனுடைய சஞ்சாரத்தை கட்டாயம் பார்க்கலாம். சனி ஈஸ்வர பகவான்னா யாரு, அவருடைய குணாதிசைகள் என்ன, அவருடைய காரகத்தன்மை என்ன? சனி பகவான் ஒரு ஜாதகத்துல நல்ல பலமா அமைகிறாருன்னா அழகான குடும்பம், அன்பான மனைவி, தாயி தகப்பன் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியோட ஒரு ஒற்றுமையா வாழக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. மண்ணுக்கு அதிபதி அவருதான். அப்ப வீடு, நிலம், சொத்து, சுகம், வண்டி, வாகனங்கள், ஜீவனாம்சம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்ன தொழிலை வச்சு நம்ம குடும்பத்துக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோமோ அந்த தொழில்காரகன் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு உச்ச நிலைமையில கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு தருணத்தை கொடுக்கக்கூடிய தருணம் உடையவர் எம்பெருமான் சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு நீதிமான் சொல்லலாம். அடுத்தவனுடைய சொத்தை அபகரிக்கணும்னு எண்ணங்கள் வரவங்களுக்கு தண்டனை கொடுப்பாரு. அடுத்தவன் சொத்தையோ அடுத்தவன் மனைவியவோ அபகரிக்கணும் அப்படின்னு எண்ணங்கள் உடையவருக்கு தண்டனை கொடுப்பாரு. தொழில் தர்மம் ஒண்ணு இருக்கு. அந்த தொழில் தர்மத்தை மீறி செய்யக்கூடிய பிரச்சனைகளுக்கு தண்டனை கொடுப்பாரு. இப்படியாப்பட்ட தன்மையுடைய சனீஸ்வர பகவான் ஒரு ஜாதகத்துல பலம் குறைஞ்சிருந்தாருன்னா வாதம் பண்ண வைப்பாரு. உடம்புல வாதம் வரும், வீணான சண்டை சச்சரவு வரும், வம்பு தும்பு வழக்குகள் வரும். ஏன் உங்க உடம்புலயே பல இன்னலை கொடுப்பாரு. ஜாயிண்ட் பெயின், எலும்புகள் பலம் இல்லாம, பல்லுல வலி வரும், காதுல வலி வரும். நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஜீரணம் ஆகாம வாமிட் ஆயிடுச்சுன்னா கணையொன்னு ஒண்ணு இருக்கு உடம்புக்குள்ள. அந்த கணையமும் அஜீரண கோளாறை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையவும் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வந்திருக்காருன்னா சனி பகவான் கெட்டு இருக்காருன்னு. அதே போல காலனி, செருப்பு அந்து போச்சுனாலும் சனி பகவான் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். ஒரு ஜாதகத்துல சனி பகவான் உச்ச நிலைமையில இருந்தா வண்டி வாகனங்களுக்கு அதிபதியாகி சுகபோகமான ஒரு வாழ்க்கையை தரக்கூடியவர் நம்ம அண்ணன் சனீஸ்வர பகவான். அப்ப முடிஞ்ச அளவுக்கு உங்க மனசாட்சிக்கு உகர்ந்து நடந்துட்டு போங்க. மனசாட்சிக்கு உகர்ந்து இல்லாம நடந்து போனாலும் பிரச்சனை. இந்த சனி பெயர்ச்சி ரொம்ப கடினமாவே இருக்கக்கூடிய நேரங்காலங்களும் இருக்கு. கவனமா நம்ம இருந்துக்கணும். ஆடம்பர செலவுல எதுவும் செஞ்சு மாட்டிக்க கூடாது. ஆசை வார்த்தையில போய் காசு பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. விலை உயர்ந்த காரோ விலை உயர்ந்த இடங்களோ தன்னால வசதிக்கு ஏத்த மாதிரியான ஒரு வாய்ப்பை முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கணும்.
மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி எம்பெருமான் விஷ்ணு பெருமான். மிதுன ராசிக்கு சனீஸ்வரன் பகவான் கர்ம சனியா இந்த வருஷம் பேச்சுக்கிறார். கர்ம சனினா ஒண்ணும் கிடையாதுங்க, ஜீவனாம்சம்னு அர்த்தம். எந்த தொழில்ல இருக்கீங்களோ அந்த தொழில தக்க வச்சுக்கணும். அதை விட்டுட்டு நான் அடுத்து ஒரு தொழில் பண்ண போறேன் அப்படிங்கிற ஆதங்கத்தை உண்டு பண்ணிக்காதீங்க. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தம்பிங்க, அங்காளிகள், பங்காளிகள், அக்கா தங்கச்சிகள் நிறைஞ்ச ஒரு ஜாதகம். முன்னோர் சொத்து பல லட்சங்கள்ல கிடக்கும், பல கோடிகள்ல கிடக்கும். அந்த ஆசைகள்லாம் வராது. ஆனா படிப்புல சிறந்து விளங்கக்கூடிய தன்மை உடையவங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. சிஏ, பேங்கிங், இப்படி நல்ல ஒரு படிப்பை படிக்கக்கூடியவங்களும், நர்ஸு, டாக்டரு, இப்படி படிக்கக்கூடியவங்களும், அரசியல் பிரவேசங்களும், கண்டிப்பும் கருணையும் உள்ள ஒரு தொழில் செய்யக்கூடிய படிப்பும் உங்களுக்கு உண்டு. பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க, அதாவது படிக்கிற குழந்தைங்க படிப்புல முழு ஃபோக்கஸ் இருக்கும். ஒரு 21 இருந்து 25 வயசு வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு இழப்புகளை சந்திப்பீங்க. 2026க்கு முன்ன வரைக்கும் அந்த இழப்புகளே உங்க வாழ்க்கைய சீரோவாக்கிட்டு போயிடும். உங்க எதிர்பார்ப்புகள் எல்லாம் மீறி அந்த தப்பான எண்ணங்களை, அதாவது காதல்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளை மாட்டாம இருந்தீங்கன்னா உங்களுடைய இலக்கை அடைஞ்சிட்டு நல்ல படிப்புக்கேத்த ஒரு வேலை அமைஞ்சிருக்க போகக்கூடிய தருணங்கள் உண்டு. இருந்தாலும் கர்மக்காரகன் சனீஸ்வர பகவான் உங்க ஜாதகத்துல இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய ஒரு நேரத்துல கர்ம பலனா அனுபவிக்க பிறந்தவங்க தான் நீங்க. உங்க முன்னோரை நினைக்கணும், உங்க வீட்டு குலதெய்வத்தை நினைக்கணும், தாயி தகப்ப மேல அன்பா பண்பா இருக்கணும், அடுத்தவங்களை அழிக்கணும், அடுத்தவங்களை கெடுக்கணும், அடுத்தவங்களுக்கு சூனியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தாட்டல் இருந்து வெளியே வாங்க. என்ன எதிர்வலையில இருந்து வெளியே வாங்க. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். நீங்களே உங்க தலையில மண்ணவாரி போட்டுக்காதீங்க. எல்லாருக்கூடையும் அன்பா பண்பா அனுசரணையா வரக்கூடிய தருணத்தை பிடிச்சுக்கோங்க. மிதுன ராசியில உள்ள பெண்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அமையாது. வாழ்க்கையில ஏமாற்றம் அடையக்கூடிய ஒரு தருணங்கள்லாம் வர வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் ஆவாது. இந்த 2026 மிதுன ராசிக்காரங்களுடைய அப்பாவுக்கு பல கண்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உடல் நல குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பல இடையூறுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அனுசரிச்சு அன்பா பண்பா நடந்துக்குங்க உங்களுடைய மிதுன ராசிக்காரர்களுடைய அப்பாங்கிட்டையும் அம்மா கிட்டையும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 35 இருந்து ஒரு 43 வயசு வரைக்கும் தாங்க உயர்ந்த நிலைமையில இருக்கு. அந்த 43 வயசுக்குள்ளேயே வாழ்க்கையிலேயே செட்டில் ஆகக்கூடிய ஒரு தருணங்களும் வந்துடும். நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஏத்த பிராய்த்தித்தம் கிடைச்சிட போகுது. நிறைய சம்பாரிச்சிங்கன்னா உங்க குலதெய்வ கோயிலுக்கு ஏதாவது ஒரு காணிக்கை செலுத்துற மாதிரி, ஏதாவது உங்களுடைய பேரு அழியாத பேரு கிடைக்கக்கூடிய தருணம் வர மாதிரி ஏதாவது ஒரு காரியம் செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதிரி முக்கியமான அமாவாசை, அஷ்டமியில, பௌர்ணமியில உங்க முன்னோருக்கு நினைச்சு தானம் கொடுங்க. இந்த கர்மக்காரகன் சனீஸ்வர் பகவான் இந்த மாதிரி கர்ம பலனை நீங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு குறை வராது. ஆன்மீகத்துல அற்புதமான அமைப்பு உடையக்கூடியவங்களும் நீங்க தான். பல சாமி பாட்டுகள், சாமியை பத்தி ஸ்பீச், சொற்பொழிவுகள் கூட நீங்க பண்ணுவீங்க. மிதுன ராசிக்கார பெண்கள் கொஞ்சம் கவனமா தான் நீங்க இருக்கணும். உங்க வாழ்க்கையில ஏமாறக்கூடிய ஒரு தருணங்கள் வருது. தான் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணவம், அதிகாரம், அகங்காரம் இருந்தா உங்களுக்கு உடல்நல குறைவு ஏற்படும்.
தன்னையே மாற்றிக்கலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்வலைகள்லாம் உங்ககிட்ட வரும். அதெல்லாம் விட்டுறீங்க. வாழ்க்கை வாழ்றதுக்கு ஏற்ற தாழ்வு, சிறு வயசுலயே குடும்ப கஷ்டத்தை பாரத்தை நீங்க சுமந்திருக்கக்கூடிய தருணங்களும் ஏற்படும். வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் அனுகிரகத்தோட அனுசரணையோட தெளிவான அமைப்புல தேக ஆரோக்கியத்தோட வாழ்ந்து வந்தீங்கன்னா இந்த 2026 அடுத்த வர 2.5 வருஷம் உங்க பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும். மாற்றமே ஏற்படக்கூடிய ஒரு தருணங்கள் ஏற்படும். சனீஸ்வர பகவான் கர்மக்காரகனா இருக்கிறனால கவனம் தேவை மிதுன ராசி அன்பர்கள். மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நாம் பிரார்த்திக்கிறோம். சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் குறையறதுக்கு, அவருடைய கோபம் குறையறதுக்கு, உங்க மேல இருக்க வேண்டிய வீரிய பார்வனால கடனாளியா கஷ்டமாயி நஷ்டமாயி நோய் நொம்பலத்துல பண விரயம், ஏமாற்றம், தடுமாற்றம், இப்படி என்ன கஷ்டம் இருக்கு அந்த கஷ்டத்தை போக்க அற்புத மருந்து, அருமையான ஒரு பரிகாரம் ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்குங்க. சனீஸ்வர பகவானும் முருக கடவுளும் ஒரே குணாதிசைகள் உடையவங்க. அப்ப சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் அதிகமா இருந்தா முருக கடவுளுடைய வழிபாடுகளை பண்ணணும். சஷ்டி, கிருத்திகை, வளர்பிற, தேய்பிறல நீங்க சாமி கும்பிடணும். இப்படி இருக்கமற்ற தருணத்துல சென்னைக்கு மிக அருகில் தாம்பரத்துக்கிட்ட வல்லக்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு. அது எம்பெருமான் முருக கடவுளுடைய கோவில். அந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு சஷ்டி திதி அன்னைக்கு ஒரே ஒரு கோழி வாங்கிக்கிட்டு அந்த கோழியை ஒரு 2-3 நாளைக்கு முன்னையே வீட்டுல கட்டி போட்டு வளர்த்து 3ஆவது நாளோ இல்ல 1 மாசத்துக்கு முன்னையோ அந்த கோழியை எடுத்துட்டு கோயிலுக்கு கொண்டு போயிட்டு கோயிலில் இருக்க வேண்டிய அதிகாரிகள் கிட்ட, அதாவது கோயில அர்ச்சகர்கிட்டயோ இல்ல கோயில அதிகாரிகள் கிட்ட, இந்த கோயிலை நான் சாமிக்கு தானம் கொடுக்குறேன், இதுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு கேட்டு அந்த வழிமுறையை கேட்டு அங்க கோழியை தானம் கொடுத்தாலோ உங்க கஷ்டம், உங்க நஷ்டம், அரசியல்ல பிரவேசம், வந்தவரை வாழ வைக்கக்கூடியவர் வல்லக்கோட்டை முருகன். உங்க கடனாளியா இருந்தாலும், காதலா இருந்தாலும், திருமணம் தடையா இருந்தாலும், குழந்தை பிரச்சனைகள் இருந்தாலும், கணவன் மனைவி ஒற்றுமைக்கு தொலைவுகள் தொந்தரவுகள் இருந்தாலும் வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு ஒரு நாள் பிரவேசம் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமையில போனீங்கன்னா அளவு கடந்த பலன். சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த 2 நாள்ல அந்த கோயிலுக்கு போங்க, எந்த குறையும் வராது. உங்க வாழ்க்கை சுபிக்ஷம் அடையும். வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போனா நீங்க என்ன பார்க்கணும்னா கூகுள் மேப்ல KGF கருப்பசாமின்னு சொல்லி டைப் பண்ணா என்னுடைய சொந்த வீட்டுடைய அட்ரஸ் வரும். வரும்போது ஒரு வாட்ஸ்அப், நீங்க எந்த ஊரு, உங்க பேர் என்னன்னு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிட்டு போன் போட்டுட்டு வாங்க. சிவாய நம.